தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தை அடுத்த மாராந்தை பகுதியைச் சேர்ந்தவர் மாரியப்பன். 13 வயதான மாரியப்பனின் மகன் திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூரில் உள்ள பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். பள்ளி விடுதியிலேயே தங்கி படித்து வந்த மாணவன் கடந்த 25 நாட்களுக்கு முன்பு திருநெல்வேலி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை என்பதால் தனது துணிகளை துவைத்து உலர்த்துவதற்காக விடுதி வளாகம் அருகில் உள்ள கிணற்று பகுதிக்கு சென்றுள்ளார். ஆனால் வெகு நேரமாகியும் திரும்பி வரவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் பள்ளியின் தரப்பிலிருந்து பெற்றோரை தொடர்பு கொண்டு மாணவன் துணி துவைக்க சென்றபோது விடுதி வளாகத்தில் இருந்த கிணற்றிற்குள் விழுந்து இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். 80 அடி ஆழம் கொண்ட அக்கிணறு இரும்பு கம்பி வேலியால் மூடப்பட்டிருந்துள்ளது. ஆனால் கிணற்றின் மேலிருந்த சிமெண்ட் ஸ்லாப்புகள் மிகவும் பழமையானதாகவும் சேதமடைந்த நிலையிலும் இருந்துள்ளது. துணிகளை உலர்த்த சென்ற மாணவன் எதிர்பாராத விதமாக அந்த சேதமடைந்த சிமெண்ட் ஸ்லாப்கள் வழியாக கிணற்றிற்குள் தவறி விழுந்துவிட்டதாக கூறியுள்ளனர். மாணவன் கிணற்றில் மூழ்கியதை அறிந்ததும் உடனடியாக ராதாபுரம் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தீயணைப்பு வீரர்களின் உதவியுடன் மாணவனின் சடலம் கயிறு கட்டி மீட்கப்பட்டுள்ளது. ராதாபுரம் காவல்துறையினர் மாணவனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துவிட்டு வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். விடுதி நிர்வாகத்தின் அலட்சியம் காரணமாகவே இந்த விபத்து நடந்ததாக பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் 25 நாட்களாக தங்கள் மகனின் இறப்பிற்கு நீதி கேட்டு மாணவனின் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் உறவினர்கள். 25 நாட்களாகியும் மாணவனின் உடலை உறவினர்கள் வாங்காததால் நெல்லை சிந்துபந்துறை மின்மயானத்தில் வைத்து காவல்துறையினரே இறந்த சிறுவனின் உடலை எரித்து விட்டதாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த உறவினர்கள் மீண்டும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நெல்லை மாநகர உதவி காவல் ஆணையரிடம் எங்கள் வழக்கப்படி உடலை புதைக்க வேண்டும், ஆனால் நீங்கள் எரித்து விட்டீர்களே என ஆதங்கத்துடன் கேள்வி எழுப்பியுள்ளனர். இன்னைக்கு நாங்க வாரோம் நம்பரை வந்திருக்கோம். நம்பரை நாங்க வந்து வாங்கிடுறோம் அப்படி சொல்லிட்டோம். இன்னைக்கு காலையில நாங்க வந்துட்டோம். வந்து ஜிஎஸ் வந்து இருக்கோம். பிள்ளைய வந்து தூக்கிட்டு போயிடக்கூடாது அப்படின்னு நாங்க இருக்கோம். அப்ப தம்பி இருந்தோம் இவங்க கேட்க ஒழுங்குலாட்டா நாங்க வந்து ஒண்ணும் சொல்லல. சொல்லாம பண்ணிட்டாங்க. வேலை ஏற்றிட்டாங்க. வேலை ஏற்றி கேட்டுட்டாங்க. யாரும் அப்படி சொல்லுங்க சொல்லக்கூடாதா? உங்க பையன் தூக்கி சொல்லக்கூடாது. சொல்லாம பண்ணினா தூக்கி வந்துட்டாங்க. உடனே நடந்துருக்கு. இவங்க என்ன நினைச்சாங்கன்னா இது நாளைக்கு வர நம்ம பெருசாச்சும் வருஷங்களை பண்ணி நம்ம மாட்டிக்க கூடாது. போலீஸ் போலீஸ் சிஎம்சி ஸ்கூலு வார்டனு அந்த வேலைப்பட்ட எல்லாருமே மாட்டிக்க கூடாது. யாரும் எஸ்பி எனக்கு சொன்னாங்க இந்த பேப்பர் வீட்டை போட்டு விட்டோம். அதுக்கு சொல்லுங்க இந்த பேப்பர் இங்க போட்டு விட்டா நாங்க வந்து உங்களுக்கு விழிச்சுக்கிட்டு சொல்லுங்க. இல்ல ஸ்கூல் மேல நீங்க அதுன்னு சொல்லக்கூடாது சொல்ல நாங்க உண்மையை சொல்றோம். கேரளத்துல போய் இந்த போட்டோ எடுக்க வராங்க. பேப்பர் இருக்காங்க போட்டோ எடுக்காங்க. போட்டோ எடுக்க கூடாதுன்னு சொல்லி கேட்டுக்காரங்க அரசாங்க பணம் கொடுத்தாங்க. நான் மாட்ட சொல்ல எப்படி வேகத்தான் இருக்கேன். நான்